டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட எக்ஸல் கற்றுக்கிட்ட என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஒரு நல்ல வேலைக்கு அப்ளை பண்ணார். அந்த வேலையில் செய்கிறதுக்கு மிக முக்கியமான கண்டிஷன் எக்ஸல் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னோடய ஸ்டூடெண்ட் அந்த வேலைக்காக இன்டர்வியூக்கு போன சமயத்தில் அந்த ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி டேட்டா என்ட்ரு பண்ணி அந்த டேட்டாவோட சைட்லேயே இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸையும் என்ட்ரு பண்ணியிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதை இங்கே என்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்டு அந்த இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவருக்கு அந்த வேலை உடனே கிடச்சது. இப்போ அந்த வேலையில் சேர்ந்துட்டார். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்ட கொஸ்டின்ஸையும் அதுக்கு ஆன்சர்ஸை ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ் 2021 இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த வீடியோவுக்கு இந்த கம்ப்யூட்டரில் 2021 தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ் யூஸிங் ஃபார்முலாஸ், அதாவது இதுக்கு ஆன்சர் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர் இன் திஸ் ஷீட், இந்த ஷீட்டில் எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு ஷீட்டில் எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த நேம் பாக்ஸை அகலத்தை கூட்டிக்கிறணும். அதுக்கு முதல்ல மவுஸை இங்கே கொண்டு வந்து வைக்கணும். இங்கே கொண்டு வந்து வச்ச உடனே ரெண்டு பக்கமும் 2 ஆரோ தெரியும். அந்த இடத்துல மவுஸை வச்சுட்டு லெஃப்ட் சைட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணும்போது இந்த நேம் பாக்ஸோட அகலம் கூடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே இந்த ஷீட்டில் உள்ள எல்லா செல்ஸும் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு மவுஸில் லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டனை அமுக்கி பிடிக்கணும். அமுக்கி பிடிச்சிட்டு இங்கே மேலே அந்த நேம் பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரோஸ் இருக்குது எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு காட்டும். ரோஸை ஆறுன்னு மென்ஷன் பண்ணுது, சிங்கிறது காலம்ஸ். இப்போ நான் இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஷீட்டில் எத்தனை ரோஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு ஷீட்டில் எத்தனை ரோஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காலத்தை செலக்ட் பண்ணணும். இந்த காலம் வந்து எந்த டேட்டாவும் என்ட்ரு பண்ணாமல் பிளாங்காக இருக்குது. இப்போ இந்த காலத்தில் உள்ள செல்ஸை கவுண்ட் பண்ணோம்னா இந்த ஷீட்டில் எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் இங்கே ஃபார்முலா என்ட்ரு பண்ண போகிறேன். ஈக்குவல் டு கவுண்ட். இப்போ இதில் கவுண்டுன்னு டைப் பண்ணோன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியுது. நம்ம இங்கே பிளாங்க் செல்ஸை கவுண்ட் பண்ண போகிறோம். அதனால் கவுண்ட் பிளாங்கை செலக்ட் பண்ணணும். இது மேலே மவுஸை வச்சுட்டு கவுண்ட் பிளாங்க் மேலே மவுஸை வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். அது இங்கே என்ட்ரு ஆயிடுது. ஒரு ப்ராக்கெட்டும் தெரியுது. அது உள்ள செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ரோஸை கவுண்ட் பண்ண போகிறதுனால ஏதாவது ஒரு காலத்தை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த காலத்தை செலக்ட் பண்ணிட்டேன். இதில் உள்ள எல்லா செல்ஸும் பிளாங்காக இருக்குது. இதை கவுண்ட் பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே 10,48,576 ரோஸ் இருக்குன்னு காட்டுது. சரியாங்கிறத பார்த்துருவோம். இதுலேயும் 10,48,576 ரோஸ்ன்னு காட்டுது. கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த ஷீட்டில் உள்ள காலம்ஸை எப்படி கவுண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்ட்ரு பண்ணுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ ஏதாவது ஒரு ரோஸில் உள்ள பிளாங்க் செல்ஸை கவுண்ட் பண்ணால் இதில் எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் ரோ நம்பர் 1 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே 16,384 காலம்ஸ் இருக்குதுன்னு காட்டுது. இது சரியாங்கிறத பார்த்துருவோம். இதில் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 16,384 சின்னு காட்டுது. கரெக்டாக இருக்குது. அடுத்து கால்குலேட் த டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இந்த ஆஃபீஸில் மொத்தம் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு கவுண்ட், இதில் கவுண்ட் ஏ, கவுண்ட் ஏயை செலக்ட் பண்ணுறேன். கவுண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் எ ரேஞ்ச் தட் ஆர் நாட் எம்டி. இதுதான் நமக்கு தேவை. இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். அது இங்கே என்ட்ரு ஆயிடுது. இப்போ வேல்யூஸை செலக்ட் பண்ணணும், அதாவது செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு செல்லை, இந்த நேம்ங்கிற இந்த காலத்தில் உள்ள ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனையும் ஷிஃப்ட் பட்டனையும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இருக்கிற ஆரோவை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பேர் என்ட்ரு ஆகிருக்கிற எல்லா செல்ஸும் செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து
ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் 36 எம்ப்ளாயீஸ் டோட்டல் இருக்காங்க. இதில் சீரியல் நம்பர் பார்த்தாலும் அதுலேயும் 36 இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் கரெக்டு. அடுத்து கால்குலேட் த டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ். இதில் ஆண்கள் எத்தனை வேலை பார்க்குறாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஈக்குவல் டு கவுண்ட். இதில் கவுண்ட் இஃப்பை செலக்ட் பண்ணணும். அடுத்து ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் 2 அமைக்கி பிடிச்சிட்டு கீழ் நோக்கி இருக்கிற ஆரோவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த காலத்தில் டேட்டா என்ட்ராக இருக்கிற எல்லா செல்ஸும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கமாவை என்ட்ரு பண்ணுறேன். கமா என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரைட்டீரியாவை என்ட்ரு பண்ணணும். அதுக்கு டபுள் கொட்டேஷன் மார்க்கை என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் நமக்கு தேவை மேல் எம்ப்ளாயீஸ், அதனால் மேல்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இதை கொட்டேஷன் மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். 16 மேல் எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு கவுண்ட் எஃப் செல் ரேஞ்ச். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் 2 அமைக்கி பிடிச்சிட்டு கீழ் நோக்கி இருக்கிற செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கமாவை என்டர் பண்ணுறேன். அடுத்து க்ரைட்டீரியா. இதில் க்ரைட்டீரியா ஃபீமேல். இப்போ டபுள் கோட்ஸாக க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்க. 20 36, டோட்டலாக 36 கரெக்டாக இருக்குது. டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் சேலரி எவ்ரி மந்த். ஒவ்வொரு மாதம் சேலரிக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட டோட்டலை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதோட டோட்டல் இப்போ இங்கே தெரியுது. இது சரியான வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிடுறேன். அதாவது சேலரி என்ட்ராக இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 2 அமைக்கி பிடிச்சிட்டு கீழ் நோக்கி இருக்கிற ஆரோ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த சேலரி என்ட்ராக இருக்கிற எல்லா செல்ஸும் செலக்ட் ஆகுது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சம் தெரியுது. 17 24 97 0. 17 24 97 0 கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த சேலரியில் மேக்ஸிமம் சேலரி எவ்வளவுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா மேக்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். ப்ராக்கெட் க்ளோஸ்ட் என்டர். இப்போ மேக்ஸிமம் சேலரி 58,670. இது சரியாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தா தெரியுது. மேக்ஸிமம் 58,670 கரெக்டாக இருக்குது. அடுத்து மினிமம் சேலரி. அதுக்கு ஃபார்முலா மின் ப்ராக்கெட் ஓப்பன். இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ்ட் என்டர். 40,630. இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா 40,630 கரெக்டாக இருக்குது. அடுத்து கிரியேட் ஏ ட்ராப் டவுன் லிஸ்ட் யூஸிங் நேம்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேபை ஓப்பன் பண்ணணும். இதில் டேட்டா டூல்ஸில் டேட்டா வேலிடேஷனை ஓப்பன் பண்ணி டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் அளவில் எனி வேல்யூன்னு இருக்குது, அதை மாற்றிட்டு லிஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ சோர்ஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நேம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பேர் என்றாக இருக்கிற எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி நமக்கு எந்த பேர் தேவையோ அதை செலக்ட் பண்ணலாம். அடுத்து ஹவு மெனி டவுன்ஸ் டஸ் திஸ் கம்பெனி ஹாவ் பிரான்ச்சஸ். அதாவது இந்த கம்பெனியோட பிரான்ச்சஸ் எந்தெந்த ஊரில் எல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு யூனிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு யூனிக். நான் யூனிக்கை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து ஆரே வந்து இந்த பிரான்ச்சஸை செலக்ட் பண்ணணும். செல் ஆரே செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து
ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த கம்பெனியோட பிரான்ச்சஸ் எந்தெந்த ஊர்லலாம் இருக்கோ அந்த ஊர் பேரெல்லாம் தெரியுது. 1 2 3 4 5 6 7 ஊரில் இருக்குது. அடுத்த கேள்வி, ஹவு மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர் இன் திஸ் கம்பெனி? இதுக்கும் அதே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். யூனிக் இதில் டிபார்ட்மெண்ட்டாக செலக்ட் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் என்றாக இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்து delete serial numbers and re-enter the serial numbers using formula. இது சீரியல் நம்பர்ஸில் மொத்தம் 36 நம்பர் இருக்குது. இதில் சீரியல் நம்பர் என்றாக இருக்கிற எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு delete பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த சீரியல் நம்பர்ஸ் எல்லாம் delete ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபார்முலாவை என்டர் பண்ணுறேன். இதில் நாம் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா சீக்வன்ஸ். இப்போ நான் சீக்வன்ஸ்னு டைப் பண்ணுறேன். இங்கே இருக்குது சீக்வன்ஸ். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு மொத்தம் 36 சீரியல் நம்பர்ஸை என்டர் பண்ணணும். அதனால் நான் இதில் 36 என்டர் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 36 நம்பர்ஸ் சீரியல் நம்பர்ஸ் என்டர் ஆகிடுச்சு. இப்போ நாம் யூஸ் பண்ண ஃபார்முலாஸில் யூனிக் ஃபார்முலாவும் சீக்வன்ஸ் ஃபார்முலாவும் எக்ஸல் 2021 வெர்ஷன்லையும் எக்ஸல் 365 வெர்ஷன்ஸ்லையும் மட்டும் இருக்கும். பழைய வெர்ஷன்ஸில் இருக்காது. இப்போ நான் அடுத்த ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஹைலைட் த நேம்ஸ் ஹூ ஆர் கெட்டிங் மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50,000 as சேலரின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 50,000 அல்லது 50,000க்கு மேலே சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸோட பேரை ஏதாவது ஒரு கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த நேம்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நேம் ஆர்டி, இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இந்த 2 பட்டனையும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இருக்கிற ஆரோவை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த பேர் என்றாக இருக்கிற எல்லா செல்ஸும் செலக்ட் ஆகிடுது. இப்போ ஹோம் டேப் உள்ளே போய் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை ஓப்பன் பண்ணி இதில் நியூ ரூலுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதில் நியூ ஃபார்மேட்டிங் ரூல்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் ஈக்குவல் டு இந்த மந்த்லி சேலரியில் ஃபஸ்ட்டு செல், அதாவது 50,000 என்ட்ரு ஆகிருக்கு இந்த ஃபஸ்ட்டு செல்லோட நேமை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணணும். இதோட நேம் G8. இப்போ நான் G8ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ G8 டைப் பண்ணிவிட்டு more than or equal to 50,000. இப்போ 50,000 என்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் உள்ளே போய் நமக்கு தேவையான ஒரு கலரை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னா 50,000 அந்த அபவ் 50,000 சேலரி வாங்குறவங்களோட பேர் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகுது. இந்த சேலரி வந்து 50,000 என்றாயிருக்கு. இதில் நான் ஒரு நம்பரை குறைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஈக்குவல் சிம்பிளை போட்டுட்டு இதுக்கப்புறம் -1 டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 49,999 மந்த்லி சேலரி என்ட்ராயிருக்கு. இந்த ஹைலைட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இதை மறுபடியும் 50,000 ஆக்குறேன். அதுக்கு அன்டூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 50,000 என்ட்ராயிருக்கு. இங்கே க்ரீன் கலரும் என்ட்ராகி ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஃபைண்ட் அவுட் த எம்ப்ளாயீஸ் ஹூஸ் சேலரி இஸ் மோர் தேன் 40,000. அதாவது 40,000க்கு மேலே சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இங்கே ஃபார்முலா என்டர் பண்ணுறேன். இதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு ஃபில்டர். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆரேயை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நேம், ஜெண்டர், பிரான்ச், மந்த்லி சேலரி இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து கமாவை என்டர் பண்ணிவிட்டு இன்க்ளூடுக்கு இந்த மந்த்லி சேலரிங்கிற அந்த காலம்ஸில் நம்பர் என்ட்ராக இருக்கிற எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணிட்டேன்.
இப்போ இங்கே மோர் தேன் சிம்பிளை என்ட்ரு பண்ணணும். 40,000 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ 40,000க்கு மேலே சேலரி வாங்குகிற எல்லா எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸும் இதில் தெரியுது. இப்போ நான் அந்த 40,000 delete பண்ணிவிட்டு 50,000 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் தெரியுது. இப்போ நான் இதை 30,000 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ 30,000க்கு மேலே சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் தெரியுது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.